ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு கதை சொல்ல போறேன். ட்ரெய்லர் பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸே போட்டிருந்தாங்க, ஃபுல் கதையும் நம்ம ட்ரெய்லரில் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை தாண்டி இன்னொரு கதை படத்தில் இருக்கு. இதை தான் எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறேன். ஆக்சுவலி சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்கு. 45 நிமிஷம் அந்த ஒரு கிரியேச்சர் வந்து படத்தில் வருது. நல்லா இருக்கும் நல்லா இல்லை அப்படின்றதெல்லாம் அடுத்து, ஒரு ஜாலியாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராஜெக்டை சில இடங்களில் நான் என்ன மாதிரி பண்ணணும், சில இடங்களில் ஜின் மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த படம் வந்து நல்லா வரணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் தவிர்த்து வேற எந்த விஷயங்களும் கிடையாது. அதில் வெறும் ஹாரர் எலிமெண்ட் மாத்திரம் ஃபோக்கஸில் இல்லாமல் அதில் ஆக்சுவலாக நீங்கள் 4 பேரும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஹெவனில் இருக்கிறீங்க. ஆமாம், ஏஞ்சல் இருக்காங்க. ஓ ஏஞ்சல் ஆக்சுவலி எனக்கு கமெண்ட்ல அவங்க தான் இதே பிக்கப் லைன் சொன்னாங்க. அப்போ புரியல. இது கண்டினியூஸா இது ஜின் வாஸ் நாட் லீவிங் மீ அலோன். ஜின் இஸ் a blessing. அதனால தான் I got this movie and it's giving me a very good vibe. So மென் மட்டும் இல்லை, ஜின் கூட உங்களை ஃபாலோ பண்ணுது. அது தெரியல. அதிகமாக எடிட் போகிறப்ப எப்படி ஆகும்னா இந்த ஃபுட்டேஜ் வராது. ஐயா ஐயா, நான் எவ்வளோ அழகா கொண்டு அடுத்த போறேன். வாட்டி அப்படி பக்கத்தில் உட்காந்துக்கலாம், அப்பதான் ஏன் ஃபுட்டேஜ் நாங்க 4 பேர் சேர்ந்து உங்களை இன்டர்வியூ பண்ண போறோம் இப்போ. குட்டிமா குட்டிமா உன்னை கியூட்டா கொஞ்சட்டுமா, சத்தமா சத்தமா ஐ லவ் யூ சொல்லட்டுமா. குட்டிமா குட்டிமா உன்னை கியூட்டா கொஞ்சட்டுமா, சத்தமா சத்தமா ஐ லவ் யூ சொல்லட்டுமா. Saubhagya Home and Kitchen Appliances. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய், வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆக்சுவலாக நீங்கள் 4 பேரும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஹெவனில் இருக்கிறீங்க, அதாவது சொர்க்கத்தில் இருக்கிறீங்க. கரெக்டா? ஆமாம் ஆமாம், ஏஞ்சல் இருக்காங்க. ஓ ஸோ ஏஞ்சல் சாமி சத்தியமா வளைய நான் பொதுவாக தான் நினைச்சேன். அப்படி அதான் ஸ்டார்டிங்கே பிக்கப் லைனு. ஓகே. இல்லை, ஆக்சுவலி கமெண்ட் வந்து பார்த்தோன்னா ஃபீமேல் ஃபேன் சொல்லுவாங்க, எப்பா மேலில் ஏஞ்சல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களோட பேரை வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களும் கொஞ்சம் ஒரு போடு. ஓகே, அவங்களுக்கு ஒரு சேவை. ஆமாம் ஆமாம், இப்படி ஒரு போடு அப்படி ஒரு போடு. ஓகே, அண்ட் நீங்கள் ஃபர்கட் டு பிரிங் யுவர் விங்ஸா ரெக்கே மறந்து வச்சுட்டீங்களா? ஓகே 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 ஓகே, இப்போ நீங்க அது சொன்னீங்க, அதனால தான் இப்போ விங்ஸ் வந்துருச்சா? ஓகே, அப்புறமா பறந்துடும். நீங்க ஸ்டார்ட் பண்ணி அப்படி ரிப்ளை பண்ணணும், திருப்பி அடுத்து ஒன்று போடுவாரு. ஓகே, ஆக்சுவலா ப்ரெஸ் மீட் வந்து பார்த்தேன். அதுல வந்து ஃப்ராங்கா நீங்க பேசிக்கிட்டு இருந்த மாதிரியே மனுஷன் வந்து உள்ள இருந்து கொட்டி இருக்கிறாரா அப்படின்னு ஒரு ஃபீல் கிடைச்சது. அந்த ப்ரெஸ் மீட்ல பேசின அனுபவம் முதல்ல எப்படி இருந்தது? ஆக்சுவலாக அதான் நான் சொல்லப்போனால் அந்த ஒரு மேடைக்காக தான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக வந்து நான் நிறைய ஈவெண்ட்ஸில் போகும்போது எப்படி பேசணும் என்ன பண்ணணுன்றத ப்ரீவியஸாகவே நான் நிறையா விஷயங்கள் நான் வந்து அதுக்காகவே கற்றுக்கிட்டேன், ப்ரிப்பேர் பண்ணேன். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து யாரையுமே விட்டுறக்கூடாது. என்னுடைய டீம் அண்ட் டெக்னீஷியன்ஸ் அப்புறம் கெஸ்ட்டு இவங்க யாரையுமே நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா எல்லாருமே இந்த படத்துக்காக நிறையா உழைச்சிருக்காங்க, நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு படம் வந்து நம்ம பண்ணுறோம் முடித்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் எல்லாருமே இன்வால்வ்டாக இந்த ப்ராஜெக்ட் பண்ணாங்க. ஆஸ் அ டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசராகவும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் இவங்களோடலாம் ஒர்க் பண்ணதுக்கு. ஓகே, அண்ட் ஆல்சோ இவங்க எல்லாரையுமே நம்ம வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருமே வாழ்த்தி பேசணும், நன்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஓகே, பேசி இது பண்ணது தான். ஆக்சுவலாக கண்டிப்பாக வந்து இந்த ஒரு படம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றது எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போயிருந்தேன், அங்கேருந்து எப்படா தப்பிச்சு ஓடுவோன்ற மாதிரி எனக்கு வந்து இருந்துச்சு. ஏன்னா உண்மையிலே அந்த இதை ஃபீல் பண்ணேன். ஸோ உங்களுடைய இந்த க்ரோத் இருக்குல்ல ப்ரோ, முகேன் ப்ரோ, ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பிக் பாஸ், அதுக்கு முன்னாடி நீங்கள் பாட்டு பாடினது, அன்பு ஒன்று தானே அனாதை, இது எல்லாமே இருக்குல்ல. இப்போ நீங்கள் போகிற பாதை வந்து உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்குது? ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு தான் ஆசைப்பட்டிருந்தேன். நம்ம இந்த ஒரு க்ரோத் போகணும், இந்த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு போகணும், பாடல்கள் பாடணும், இந்த கலைத்துறையில் இருக்கணும்னு ஆசை. ஸோ அதுக்கேற்ற ஒவ்வொரு வழிகளும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், போயிட்டுருக்கு. நம்ம வந்து ஜின்னுக்கான ஒரு பாட்டு பண்ண போகிறோமா அப்படின்றப்போ குட்டிமான ஒரு பாட்டு வருதுல்ல, ஸோ அது எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக அது பாட்டு நல்லா இருந்துச்சு, அது நான் சொல்லணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஐ திங்க் 2023 எண்டில் ஐ திங்க் அவர் பாலாவை மீட் பண்ணோம். அண்ட் அவர் ரொம்ப கிளியராக ஒரு இன்டென்ஷன் இருந்தது. ஐ திங்க் வந்து இது ஒரு பியூர் ஃபேமிலி,
ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வெறும் ஹாரர் எலிமெண்ட் மாத்திரம் ஃபோக்கஸில் இல்லாமல் அதில் காமெடி, ஃபேமிலி எலிமெண்ட், சாங், டான்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான். அண்ட் இப்போ வந்து இருக்கிற டைம்ஸில் இந்த நம்பர் ஆஃப் சாங்ஸ் ஆர் ரெடியூசிங். அவர் பாலா இன்னும் அவரோட ஸ்கிரிப்டில் 4 சாங் இருந்தது. அண்ட் 4 சாங்குமே வந்து படத்துக்கு தேவையான சாங்ஸாக இருந்தது. ஸோ அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பண்ணது வந்து குட்டிமா. அண்ட் குட்டிமா வந்து நாங்கள் ஆக்சுவலி எப்படி அதை அப்ரோச் பண்ணோன்னா வந்து அது வந்து ஒரு மியூசிக் வீடியோ மாதிரி ஒன்று பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் ஒத்த தாமரை அப்படிங்கிற ஒரு சாங் பண்ணி தட் பிகேம் ரியலி வைரல். both of them were in the video. ஸோ அதனால வந்து அதோட கண்டினியூவேஷனாக வந்து இந்த படத்தில் வந்து ஒரு மியூசிக் வீடியோ மாதிரி ஒரு ஐடியா பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் அவர்கிட்ட கேட்டிருந்தோம். அண்ட் இமீடியட்லி வாஸ் ஓகே வித் தட் ஐடியா. அண்ட் அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ அதனால தான் குட்டிமா வந்து அவங்க லிட்டரலி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஆஃப் த ஷூட்டிங்கில் இருக்கும்போது ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு அவர் ஷூட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணிட்டாரு. அண்ட் அந்த பாட்டுக்குமே வந்து அது நல்லா வைரலாக போச்சு. லாட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் இஸ் பீன் கமிங் இன். ஸோ ஐ திங்க் த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபிலிம் வாஸ் ஃபன். ஓகே, எல்லாருமே கேட்பாங்க எப்படி இன்னும் அந்த பாண்ட் வந்து கரெக்டாக வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க? ஐ திங்க் மோர் தென் 15 இயர்ஸ் வந்து நானும் விவேக்கும் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே. ஸோ காலேஜ் டைம்லேயே ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அந்த டைம்லேயே வந்து கல்ச்சுரல் ஸ்டேஜில் மீட் பண்ணது தான். ஸோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அதே பாண்டு தான், அதே ஃப்ரெண்ட்ஷிப் தான். அண்ட் 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல என்ன ஃபன்னுனா, எஸ்பெஷலி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லா இல்லைனா இமீடியட்டாக அவங்களால சொல்ல முடியும். ஓகே. நீங்கள் வந்து ரொம்ப பெரியவங்க கூட யாரும் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இது நல்லா இல்லைங்கிறதையே நீங்கள் வந்து வேர்ட்ஸ் வந்து தேடணும். எங்களுக்குள்ள மச்சான் ப்ளீஸ் இது வேணாம், இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு அவரும் சொல்லிடுவார், நானும் சொல்லுவேன். ஸோ போத் ஆஃப் அஸ் ஆர் வெரி கிரிட்டிக்கல் அபவுட் அவர் மியூசிக். அண்ட் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் வி ஹேவ் த சேம் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ லிசன் டு த சாங்ஸ், ஹூ கம் டு ஸ்டுடியோ ஆஃபன். அங்கே வந்து பண்ணுற பாட்டு எல்லாமே கேட்பாங்க. இதை தான் ராத்திரி ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருந்தியான்ற மாதிரி அவங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆல் தி சாங்ஸ் இந்த லைன் மட்டும் அப்படின்வாங்க. ஸோ அண்ட் அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். ஓகே. ஸோ சின்ஸ் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் வெரி வெரி ஈஸி டு ஒர்க். அண்ட் ஜின்னை பற்றி ஸ்பெஷலாக சொல்லணுன்னா வந்து ஆப்வியஸ்லி ஃபார் டிஆர் பாலா தான். அவர் ஃபஸ்ட்டு வந்து கதை சொல்லும் போது வி ஆர் வெரி ஹாப்பி. என்னென்னா ஒரு கமர்ஷியல் டைரக்டர். ஓகே. எல்லாருக்குமான படமாக இருக்கணும், கிட்ஸு பார்த்தாலும் அது பிடிக்கணும், பெரியவங்களுக்கும் அது இருக்கும். இப்போ நீங்கள் சந்திரமுகினா அது பேய் படமாக இருந்தாலும் அதில் ஒரு அண்ணனோட பாட்டு இருக்கும், அதில் ஒரு தேவடா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஈவன் இஃப் யூ டேக் அரண்மனை சீரீஸ் ஆர் சாங்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக அதில் எல்லாமே ஒர்க் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவன் தோ இட்ஸ் அ ஹாரர் பேஸ்ட் ஸ்டோரி, பட் அது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட மெயின் ஐடியா வந்தது. அண்ட் நாங்களுமே வி ஆர் ஆல் இன் ஃபார் சாங்ஸ். எங்களுக்கு வந்து நிறைய பாட்டு வர படம் வந்தால் எங்களுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுவோம் நாங்கள். ஸோ இதில் 4 பாட்டு எங்களுக்கு பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருந்தது. ஸோ வெரி வெரி ஹாப்பி டு பி. அண்ட் அஃப்கோர்ஸ் முகன். அண்ட் வீட்டில் எல்லாருமே பிக் பாஸ் பார்ப்பாங்க படி. ஸோ அப்போதுலேருந்தே நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. இதுதான் பெஸ்ட் சீசன், அவங்க பண்ண சீசன் தான். ஸோ இட் வாஸ் கிரேட். அண்ட் அவருமே ஒரு சிங்கர் மியூசிஷியன். ஸோ ஹீ நோஸ் வாட் இஸ் டூயிங். அண்ட் இந்த படத்துலையுமே ஒரு பாட்டு இருக்குது, நீங்கள் பாட முடியுமான்னு கேட்டேன். இமீடியட்டாக ஹி ஃப்ளூ டவுன் அண்ட் பாடி கொடுத்தாரு. ஓகே. அண்ட் பாடும்போது கூட நான் இந்த படத்தோட ஹீரோ, நான் பாடுறது தான் பாட்டு, அந்த ஸ்பேஸ் கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் எப்படி பேசுகிறாரோ அப்படி தான் இருப்பார் ஸ்டுடியோவில். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல பிரதர், நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற வரைக்கும் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். ஓகே. அந்த ஒரு ஆட்டிடியூட் தான் அவர்கிட்ட எப்போவுமே இருக்கும். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு டீம். ஸோ ஹாப்பியாக அந்த படம் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ பவ்யா, நீங்கள் வந்து ஜோ, இடிமின்னல் காதல், அப்புறம் வந்து இப்போ நீங்கள் இன்னொரு படம் பண்ணி பன் பட்டர் ஜாம், அண்ட் வந்து சிங்கானல் ஒரு சிக்னல், இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே. லவ் மூவிஸ்க்கு அப்புறமா ஒரு ஹாரர் இந்த மாதிரி ஒரு படம் வந்து வருதுல்ல, எப்படி இருக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு? ஆக்சுவலி இது ஹாரர் ஃபேண்டசி. ஸோ எனக்கு இது கான்செப்டே ரொம்ப பிடிக்கும். ஓகே. அண்ட் பேய்னா இது ஒரு ரொம்ப பிடிக்குமோ? பேய் இல்லை ஆக்சுவலி, ஆமா ஜின். நான் எதுவும் போடலை. ஓகே. இல்லை இது எனக்கு இந்த மூவி ஸ்பெஷலி என் மனசுக்கு ரொம்ப பர்சனலாக க்ளோஸ் இருக்கு. பிகாஸ் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பிஃபோர் திஸ் மூவி. இது நவம்பர் 2022 நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன். ஓகே. எப்படி இல்ல ஏதோ பேசி வச்சுட்டு வர மாதிரி தெரியுது. அவங்க தான் எனக்கு இந்த வேர்ட் பத்தி சொன்னாங்க. Okay. So, எனக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சாங்க. நான் என் ஃப்ரெண்ட் வீடு when I left my friend's house, ஓகே. நான் பேக் மறந்துட்டேன். 2:30 AM பெல் போட்ட பின்னாடியிலேருந்து பவ்யா பவ்யா அப்படி யாரும் எனக்கு கூப்பிட்டாங்க. ஓகே. ஸோ நீங்க இமேஜின் பண்ணுங்க எப்படி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணா நான் அப்படியே வச்சிட்டு பேசுறேன். பாய் இல்லை ஜின்னா பாய் தான். பாய் தான். இல்ல ஒரு டவுட் இருக்கு. உங்க அடுத்த ஜின்ஷான் ஒரு கேரக்டர் சொல்றாங்களே, நீங்க சொல்லுங்க. எனக்கு ஜின்ஸ் ஃபாலோவர் இருக்கு. நீங்க தானே அது? ஆக்சுவலி எனக்கு கமெண்ட்ல அவங்க தான் இது பிக்கப் லைன் சொன்னாங்க.
ஆமா, அது பாருங்க After கிட்டத்தட்ட seeing your picture, I feel like I'm in heaven. Are you angel? அப்ப புரியல. இப்போ புரியுது. 4 பேரை விட்டுட்டு அங்கேயே போச்சு. சரி. நானே நினைச்சேன் நானே இவ்வளவு மோசமான பிக்கப் லைன் பண்ணேன். எனக்கு மேல வந்து இருந்திருக்கும். ஓகே. இல்ல இனி கூட காம்பேட் பண்ண முடியாது ப்ரோ. சோ ஐ அம் சாரி. ஓகே. ஜின்னுனாலே பொதுவா வந்து நான் ஹிஸ்டரியில படிச்சது பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஆமா அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ். சோ அதுதான் எனக்கு அதை கண்டினியூ என்ன பேச விடுங்களா. ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் எனக்கு இந்த ஆஃபர் வந்துச்சு மூவி ஜின் மூவி. ஸோ இது கண்டினியூஸா இது ஜின் வாஸ் நாட் லீவிங் மீ அலோன் அது மாதிரி இருந்துச்சு. பட் ஆஸ் இன் ஜின் இஸ் அ பிளெஸிங் ஓகே. இன் மை லைஃப். ஸோ அதனால தான் ஐ காட் திஸ் மூவி அண்ட் இட்ஸ் கிவிங் மீ அ வெரி குட் வைப். ஸோ ஓகே. மென் மட்டும் இல்ல ஜின் கூட உங்களை ஃபாலோ பண்ணுது. அது தெரியல. ஓகே. சூப்பர். ஓகே. ஸோ இந்த ஜின் அப்படின்னு சொன்னாலும் தி பெட் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய வந்து நம்ம நிறைய பேரநார்மல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துறப்ப நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க ஜின்னு வந்து ஃபாலோ பண்ணிச்சு. உங்களுக்கு அந்த ஸ்பாட்ல ஏதாவது நடந்தது அந்த மாதிரி? எனக்கு ஸ்பாட்ல அப்படி நடக்கல. ஏன்னா ஜின்னுக்கு வந்து பையனை பிடிக்காது. அப்படி கிடையாது. எப்படி இது இல்லை ஆல்ரெடி நான் வந்து ரொம்ப பயப்படுவேன். ஸோ அதனால ஜின்னே யோசிச்சிருக்கோம் இவனே பயந்துருக்கான் இவனை எதுக்கு டார்ச்சர் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு கூட அப்படியே ஃப்ரெண்டாக போயிடுச்சு. நிறைய பேர் சொல்றாங்க முகேனுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்கணும். அது உண்மை கிடையாது. நிறைய ஃபேமிலி வந்து அவங்களை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அது நீங்க நிறைய இடங்கள் வெளியே பாக்குறீங்களா? ஆமாம் கண்டிப்பாக பார்க்குறேன். ஆக்சுவலி பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நிறைய வயசான அம்மாங்க பாட்டிங்க இவங்க எல்லாமே வந்து ஆசீர்வாதம் பண்ணுறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆக்சுவலி முடிச்சதுக்கு அப்புறமே வந்து ஃபர்ஸ்ட்டு மலேசியா போனதுக்கப்புறம் பத்திகேஃப்னு சொல்லிட்டு பெரிய டெம்பிள் இருக்கு எங்களுக்கு, முருகன் டெம்பிள். ஓகே. ஸோ இங்கே பழனி எப்படியோ அந்த மாதிரி பத்திகேஃப் அங்கே ஓகே. அங்கே போயிட்டு நான் வந்து படி ஏறி போக போகிறேன். இந்த கப்போட இருக்கேன். அப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க அங்கே. அப்போ என் கூட வந்து ஒரு அங்கிள் ரொம்ப வயசானவங்க ஒரு ஆண்டி பாட்டி இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாம் ஃபேமிலி தான். அப்புறம் வந்து பார்த்துட்டு ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன் இருங்கம்மா நான் கொஞ்ச நேரம் மேலே போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வரேன். எங்கள் அப்பா வந்து அந்த டைம் வந்து இஸ் நாட் வெல். ஸோ ஐ நீட் டு கோ வரணும் அப்படின்ற மாதிரி நான் போயிட்டு வரேன்னு என் கூடவே சேர்ந்து நடந்து வந்தாங்க. அவங்களுக்கு நடக்கக்கூட முடியல. பட் என் கூட சேர்ந்து அந்த படி ஏறி என் கூட வந்து சாமி கும்பிட்டு என் கூட கீழே இறங்கி வந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப அந்த அளவுலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப பிளெஸிங்காக ஃபீல் பண்ணேன். டாக்டரா நீங்க ஸ்கிரிப்ட் சூசிங்ல எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா நீங்க கிட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி பெரியவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி என்னோட டார்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்சஸ் தான். ஃபேமிலிக்கு பிடிக்கிற மாதிரி ஏன்னா அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும் அப்படின்றப்ப அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நானும் போயிட்டுருக்கேன். விவேக் அண்ட் மெர்வின் அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய பாடல் எல்லா பாடலும் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். முரசாதல ஆரம்பிச்சு ஸோ எல்லாருக்குமே அது சம்திங் அது கனெக்ட் இருக்குல்ல. அது வந்து ரீசெண்டாக நாங்கள் வந்து நிறைய மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. இல்லை ஆக்சுவலி நாங்கள் வந்து பாட்டு பண்ணுறதை நிறுத்தலை. சாங்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம். ஓகே. ரிலீசஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த படம் வந்து இதோட சிஜி மட்டுமே ஒரு 1 இயர் வந்து பாலா ஒர்க் பண்ணார். ஓகே. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு சேலஞ்ச் இருந்தது. ஸோ ரிலீஸ் வந்து நம்ம டைம் பண்ண முடியாது. ஓகே. அண்ட் திடீர்னு வந்ததுன்னா 1 மந்த் கேப்லேயே 2-3 படங்கள் இல்லை 10 பாட்டு ரிலீஸ் ஆகலாம் ஃபார் ஆல் த சாங்ஸ் ஃப்ரம் த மூவி அந்த மாதிரி ஆகலாம். ஸோ அப்படி தான். அண்ட் இப்போ வந்து இதில் லைனப்பாக வந்து நிறைய பாடல்கள் வந்து டக்குன்னு உங்களுக்கு வரும். ஸோ இனிமேல் நீங்கள் வெயிட் பண்ண மாட்டீங்க ஃபார் ஷுர். அண்ட் லாட் ஆஃப் குட் மியூசிக் இஸ் இன் ஸ்டோர். அண்ட் நடுவில் எங்களோட இண்டிபெண்டன்ட் சாங்ஸும் இஸ் ஆன் த வே. ஸோ ஓகே ஐ ஹோப் யூ லவ் ஆல் ஆஃப் தட். எப்பயும் ஒரு கிரியேட்டர்ட்ட வந்து இந்த விஷயம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன ஏன் இத்தனை நாளாக வரல அப்படின்ட்டு. எங்களுக்கு தான்டா தெரியும் இருங்கடா அப்படின்றது உண்மை அது. ஓகே. எல்லாமே ஒரு ப்ரொடக்டிவான டைம் தான். இந்த ப்ராஜெக்ட்டுக்காகவே நாங்கள் வந்து நிறைய டைம் எடுத்துக்கிட்டதுக்கு காரணம் எல்லாமே டீட்டெயில்டிங்கான ஒர்க்ஸ் இதில் இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், அண்ட் இது நம்ம சிஜி ஒர்க்ஸாக இருக்கட்டும். இந்த ஒரு 1.5 years 2 years எடுத்துக்கிட்டதே வந்து மெயினாக இது படம் வந்து நல்லா வரணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் தவிர்த்து வேற எந்த விஷயங்களும் கிடையாது. ஆக்சுவலி ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நாங்கள் அதில் கரெக்டாக இருந்தோம். நாங்கள் படம் வந்து ப்ராப்பராக வரணும், ப்ராப்பராக டெலிவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே. அந்த ஜின் பாக்ஸ் வந்து பார்க்கும்போது அது நல்லா இருந்தது. அது பார்க்கும்போது ஒரு மாதிரி டெரர் ஃபீல் வந்து கிடச்சிது. ஆடியன்ஸ் ட்ரெய்லர் பார்த்துட்டு இது நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்களே. இப்போ ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க, படத்தில் என்ன மாதிரி அவுட்புட் பார்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் இப்போ ட்ரெய்லர் பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸே போட்டிருந்தாங்க, ஃபுல் கதையை நம்ம ட்ரெய்லரில் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அது ஒரு போல்டு அட்டம்ப்டாக தான் நான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு டீசர் விடும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹாரர் மூவி மாதிரி நாங்கள் பண்ணியிருந்தோம். பட் எங்களுடைய கான்செப்ட் அது இல்லை. இந்த படத்தில் வந்து கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு
ப்ராப்பரான ஒரு என்கேஜிங்காக ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஒரு 2 மணி நேரம் போயிட்டு ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதில் குட்டிமா சாங் முதற்கொண்டு இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் ஒரு செக்மெண்ட்ஸாக அழகாக நான் கொடுத்துட்டேன். ஓகே. பட் இதை தாண்டி இன்னொரு கதை படத்தில் இருக்குது ஆக்சுவலாக. ஆமாம், அதை நான் தெளிவாக வந்து சொல்லிக்கிறேன். ஓகே. ஆமாம், இதை தான் எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறேன் ஆக்சுவலி. ஓகே. இந்த கதையை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது. அதுக்கான விஷயங்கள் தான் அந்த சிஜி அந்த ஒரு 45 நிமிஷம் அந்த ஒரு கிரியேச்சர் வந்து படத்தில் வருது. ஓகே. ஸோ அதுக்கான ஒர்க்கு தான் கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக போயிட்டு இருந்துச்சு. ஓகே. ஸோ வந்து நல்லா இருக்கும் நல்லா இல்லை அப்படின்றதெல்லாம் அடுத்து ஒரு ஜாலியாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராஜெக்டை தேட்டரில் போய் பார்க்கலாம் எல்லாரும். ஸோ ஒரு நல்ல ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை வந்து நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஜின்னு கூட நடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் 2 பேர்த்துக்கு எப்படி இருந்தது? அது எப்படி இமேஜின் பண்ணி அசிஸ்டன்ட் டாக்டர் ஃபீல் கொடுத்துருப்பாங்க, பட் அந்த இது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஜின்னு கூட நடிக்கிறது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. ஐயோ வேற பார்க்குறாரு. ஜின் கூட நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் இருந்துச்சு. ஜின்னு வச்சு நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் இருந்துச்சு. ஒரு 4 ஃபைட் இருக்கு படத்தில். மாஸ்டர் வந்து ஆக்சுவலி நான் டார்ச்சர் பண்ணிட்டேன். நான் பாலா சாரையும் நினைக்கிறேன். ஆனால் பாலா சார் வந்துட்டு ஹியட் இஸ் விஷன். 4 ஃபைட்டுமே சரி எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வருது. 4 ஃபைட்டு ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, வேரியேஷன்ஸ் இருக்கணும். அதுக்கு என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும், சில இடங்களில் நான் என்ன மாதிரி பண்ணணும், சில இடங்களில் ஜின் மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது வந்து படம் பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே. அப்படியே ஃப்ளோவில் வந்துச்சு. அவரே வந்து எண்டு கார்டு போட்டுட்டீங்க. ஐயா ஓகே. ஐயா சாமி. ஜோ கொடுத்த அந்த பாசிட்டிவ் வைப் எப்படி இருந்தது உங்களுக்கு இப்போ வரைக்கும்? நீங்க கனெக்ட் பண்ணி இப்போ சொல்லலாம், ஜின் வரைக்கும் சொல்லலாம். நான் ஆக்சுவலி எங்கேயோ வெளியில போறேன், அவங்க ஜோ மூவி ஆக்ட்ரஸ் அப்படி கூப்பிடுவாங்க. ஸோ ஐ திங்க் அந்த மூவி எனக்கு இதே ஃபேம் கொடுத்தாச்சு. ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் டு த ஹோல் டீம். பட் அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இப்போ அவங்க சொல்லுவாங்க ஜோ ஜின் மூவி ஆக்ட்ரஸ் போகுது. ஸோ யா ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். பிகாஸ் டுடே வேறெவர் ஐ ஆம் இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஆடியன்ஸ். ஸோ அதே மாதிரி குட்டிமான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, குட்டிமா actually பாட்டுக்கு குட்டிமா. பிறகு எல்லாருமே குட்டிமான்னு கூப்பிடுறாங்க. கிட்ஸ் எல்லாம் எனக்கு குட்டிமா கூப்பிடுறாங்க. ஓகே. கிட்ஸ் தானே? சென்னையிலயும் அண்ட் ஈவன் நார்த் சைட்லயும். டைட்டிலே குட்டிமா வாங்க அப்படின்னு போடலாம்னு பார்த்தேன். நம்ம சும்மா உட்காந்து இல்ல நான் எவ்வளவு ஈவனா நான் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். சார் ஸ்கெட்ச் அங்கதான். அதான் இது சும்மா மாட்டிக்கோன்னா ஆளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டு அங்கே விடு. அநேகமா எடிட் போறப்ப எப்படி ஆகும்னா இந்த ஃபுட்டேஜ் வராது. அதான் ஐயா ஐயா நான் எவ்வளவு அழகா கொண்டு அடுத்த போறேன். வாட்டி அப்படி பக்கத்துல உட்காந்துக்கலாம். அப்பதான் ஏன் ஃபுட்டேஜ் ஒன் ஆன் ஒன் ஹார்ட் டு ஹார்ட் வித் பவ்யா. அதை என்ன பண்றோம் ப்ரோ இல்ல நீங்க சேனல்ல சொல்லி 2 இன்டர்வியூ கட் பண்ணிருங்க. மொத்தம் 4 பேர் பாவம் போனா போட்டோம். ஐயா 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 அப்படிலாம் இல்லையா? ஆமா நான் என்ன கேட்டேன்? நாங்க 4 பேர் சேர்ந்து உங்களை இன்டர்வியூ பண்ண போறோம் இப்போ. ஆமா நான் என்ன கேட்டேன்? பாவியா தான். நீங்க தான் சொன்னீங்க குட்டி மாதிரி. நான் ஒண்ணுல. சரி அடுத்த கேள்வி கேளுங்க. கிட்ஸ் எல்லாம் எனக்கு குட்டி. ஓகே. சோ முகேன் ப்ரோ என்ன இந்த பக்கம் ஓகே சொல்லுங்க. பிஃபோர் பிக் பாஸ் ஆஃப்டர் பிக் பாஸ் முகனோட வாழ்க்கை எப்படி இருக்கு? இது நிறைய கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பதிலும் சொல்லியிருக்கேன். அதாவது பிஃபோர் பிக் பாஸ்ன்ற பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் நிறைய நான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஆஃப்டர் பிக் பாஸ்ன்றப்போ வாய்ப்புகள் நிறைய தேடி வந்துச்சு அந்த மாதிரி. ஓகே. ஸோ ஒரு கலைஞனுக்கு அதுதான் தேவை. ஒரு கலைஞன் என்றைக்குமே வந்து வாய்ப்பு தேடி போயிட்டே இருப்பான். ஸோ இன்றைக்கும் வந்து வாய்ப்புகள் தேடி வந்துட்டு இருக்குல்ல, நானும் வாய்ப்புகள் தேடி போயிட்டு தான் இருக்கேன். பட் அந்த கிராஃப் வந்து மாறி இருக்கு, அந்த ஸ்கேல் வந்து மாறி இருக்கு. உங்களோட இப்போ ரீசெண்டாக நடந்த நீங்கள் நடித்த படங்கள்லாம் பார்க்கும்போது ஜோவா இருக்கட்டும், இடிமின்னல் காதலா இருக்கட்டும், அண்ட் வந்து பன் பட்டர் ஜாமா இருக்கட்டும், ப்ரோவுடைய இப்போ நம்ம ஜின்னா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது பிக் பாஸ் ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிருக்கிறீங்க. ஆமா. எல்லாருமே பிக் பாஸ் ஆர்டிஸ்ட். அது நீங்க ரியலைஸ் பண்ணீங்களா? யாராவது கேட்டாங்களா? ரியலைஸ் பண்ணேன் ஆக்சுவலி. பட் ஐ டோன்ட் நோ, ஒரு தெரியல, இது ஒரு பிகாஸ் ஆஃப் ஜின். பிகாஸ் ஆஃப் ஜின் ப்ராபபிலி. இல்ல இதுக்கும் ஜின் ஏதோ பிளான் பண்ணிருக்கீங்க? இல்ல ஐ திங்க் இட்ஸ் டெஸ்டினி மாதிரி சொல்லுவாங்க, or whatever. I mean it's written. I think all Big Boss winners are lucky for me. Okay, maybe நீங்க கூட அடுத்து கூட போறதுக்கு வாய்ப்புகள் Yeah. இருக்கோ வேணும். I அதுக்கும் ஜின் பிளான் பண்ணி வச்சிருக்கலாம். இல்ல அது தெரியல எனக்கு. I don't know. ஓகே. ஆக்சுவலாக அந்த ஜோ கேரக்டருக்கு அப்புறமா நிறைய பசங்க வந்து ஒருவேளை ஹார்ட் பிரேக்ல இருந்திருந்தாங்க அப்படின்னா, ஓகே நமக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கொஞ்சம் ஐ மீன் பாசிட்டிவ் நினைக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை நீங்க உருவாக்கி விட்டுறீங்க. அதுக்கு வந்து தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறேன். ஐ மீன் ஆடியன்ஸ் சார்பா. ஓகே இப்போ வந்து குட்டிமா அப்படி ஒரு போடு.
அங்கிட்டு பார்த்தா சோனு மலை, இங்கிட்டு பார்த்தா சோனு மலை. சொல்லுங்க. ஓகே, இப்போ ஃபைனலி வைபா குட்டிமா சாங் வந்து அவங்க எல்லாரையும் பாட வச்சிட்டோம்னா நாங்களும் வைபை வந்து உருவாக்கி. 1 2 3. குட்டிமா குட்டிமா உன்னை கியூட்டா கொஞ்சட்டுமா, சத்தமா சத்தமா ஐ லவ் யூ சொல்லட்டுமா. குட்டிமா குட்டிமா உன்னை கியூட்டா கொஞ்சட்டுமா, சத்தமா சத்தமா ஐ லவ் யூ சொல்லட்டுமா. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஜின் வந்து உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ஒரு வைபையும் கொடுக்கணும், மக்கள் மனசில் இந்த படம் ரொம்ப அழகாக போய் சேரணும்னு சொல்லிட்டு பை த ஹார்ட் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி 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 நன்றி. தேங்க்யூ. Saubhagya Home and Kitchen Appliances. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.